அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் தொடர்பான செய்திகள். இன்றைக்கு இலக்கணத்தில் அணி இலக்கணம் அப்படிங்கிற இந்த பகுதியை பார்த்து இருக்கின்றோம். அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இது தமிழ் இலக்கணத்தில் வரக்கூடிய வரிசைன்னு ஒன்று. தமிழ் இலக்கணம் 5 இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 5 இலக்கணங்கள்ல எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லுவோம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம் தாண்டி 5ஆவதாக வரக்கூடியது அணி இலக்கணம் சொல்லலாம். இந்த 5வது இலக்கணமாக இருக்கக்கூடிய அணி இலக்கணத்தை மட்டுமே பேசக்கூடிய நூலாக தண்டி அலங்காரம் இருக்கிறது. தண்டி அலங்காரத்தினுடைய ஆசிரியர் தண்டி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. பொதுவாக பார்க்கும்போது தன்மை அணியில் ஆரம்பிச்சு பாவிக அணி வரைக்கும் கிட்டத்தட்ட 35 வகையான அணிகளை பற்றி தண்டி அலங்காரம் பேசுகிறது. இதனுடைய பிரிவுகள் எல்லாம் சேர்க்கும் பொழுது ஒரு 35ல இருந்து 37 வரைக்கும் கூட போகும். சரி, நமக்கு பாடப்பகுதியில என்னென்ன இருக்குதோ அது மட்டும் நம்ம இப்ப பார்த்திருக்கிறோம். ஆரம்பிக்கலாம். இதில் அணி இலக்கணம் என்பது அணி இலக்கண வகைகள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது கவிஞர்கள் தங்கள் கற்பனை கருத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றார்கள். தங்க இலக்கியங்களாகட்டும் அல்லது இப்போ இருக்கக்கூடிய பாடல்களாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, பாடல்களை பொறுத்த வரைக்கும் அழகு சேர்க்க வேண்டும். அழகு என்பதுதான் அணி, அணி என்பது அழகு. இப்படி இந்த அழகையெல்லாம் சொல்லுவதுதான் அணி இலக்கணம். அப்ப அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். பெண்கள் எல்லாம் அணிஞ்சிருப்போம் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா தங்களை மேலும் அழகாக்கிக் கொள்வதற்கு தான். அப்போ இலக்கியங்களில் 5வது இலக்கணமான அணி சேரும் பொழுதுதான் அந்த இலக்கியம் மேலும் அழகு பெறுகிறது. அதான் அழகுக்கு அழகு கூட்டுவது அணி இலக்கணம். சரி, இப்ப இதுல இன்னும் சொல்ல போனா இந்த விளக்கம் தராங்க. செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெறச் செய்தல் அணி என்று அழைக்கப்படுகிறது. சரி, இப்ப இதுல தொடர்ச்சியாக இயல்பு நவிர்ச்சி அணி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். இயல்பு நவிர்ச்சி அணி. நவிர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடாது. இயல்பு நவிர்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா சொல்லும் பொழுதே எழுத்துப்பிழை ஏற்பட்டுவிடும். இச்சி அப்படின்னு இச்சி சொல்ல வேண்டாம், நவிர்ச்சி சொல்ல வேண்டாம். நவிர்ச்சி அணி அப்படின்னு சொன்ன இயல்பாக நவிழக்கூடிய அணி, நவிழ்தல் அப்படிங்கிறதா. ஒரு பொருளினுடைய இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணியாகும். இதனை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறுவோம். தன்மை நவிர்ச்சினா தன்மை அப்படின்னாக்கா அதனுடைய தன்மை என்னவோ இருப்பதை போன்று அப்படியே சொல்லுவது. அது ஒரு அழகு. இருப்பதை உள்ளதை உள்ளவாறே கூறுவதும் ஒரு அழகுதான். அதுதான் இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பாக கூறுவது, இயல்பாக நவிழ்தல், இயல்பாக சொல்லுதல் எல்லாமே. அதற்கு 2 பேர் இருக்கு. இயல்பு நவிர்ச்சி அணி தான் தன்மை அணி என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பாடல் தரப்படுகிறது. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி, அம்மா என்குது வெள்ளைப்பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி அப்படின்னு ஒரு பாட்டு தரப்பட்டிருக்கு. கீழையும் இன்னும் கொஞ்சம் கீழே வாங்களேன், அப்படியே அதை தொடர்ந்து மறுபடியும் கீழே வாங்க 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேதான், அதே விளக்கம், அதே பாடல் மறுபடியும் கடுமையாக பாருங்க. ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா? அது நீங்க பாருங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி, அம்மா என்குது வெள்ளைப்பசு உன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி. நாவல் அப்படின்னு இருக்கு. அங்க நாவால் நெடில் வரணும். நாவால் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி. கவிமணி தேசிக விநாயகர் எழுதிய இந்த பாடல். இந்த பாடல்ல பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சம் விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுறேன். தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, துள்ளி குடிக்குது கன்று குட்டி. ஒண்ணுமே இதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. உள்ளதை உள்ளபடி அப்படியே சொல்லுகின்ற காரணத்தால் இது இயல்பு நவிர்ச்சி அணி என்று அழைக்கப்படுகிறது. இவ்வளவுதான் இயல்பு நவிர்ச்சி. இதுக்கு இந்த பாடல்கள் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எந்த விஷயங்களும் இல்லை அப்படிங்கிறதுனால இது இயல்பாக இருக்கு. அடுத்து 2வது பாடல், 2வது அணி உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு என்று சொன்னால் இயல்பாக இருப்பதை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. மீண்டும் அந்த 2வது தலைப்புக்கே போயிடலாம். உயர்வு நவிர்ச்சி அணி அப்படிங்கிறது கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா தொடர்ச்சி பாருங்க. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்த்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு நவிர்ச்சி அணின்னு சொல்லிக்க. நவிர்ச்சி சொல்ல வேண்டாம், நவிர்ச்சி நவிழ்தல் நவிர்ச்சி அணி என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார்கள். விண்மீன்களை கேட்டல் அப்படின்னு கேட்டால் நெடில் பண்ணிக்க. விண்மீன்களை கேட்டால் அண்ணன்கள் எல்லாரும் அப்படின்னு போட்டுங்க. எல்லாம் வேண்டாம்,
அண்ணன்கள் அப்படிங்கிறது உயர்தனை, எனவே எல்லாம் அப்படிங்கிறது அகிர்ணை. எல்லாரும் என்பது உயர்தனைக்குரிய சொல். அண்ணன்கள் எல்லோரும் அல்லது எல்லாரும் பறித்து பறித்து தருவார்கள், நான் வானவில் கேட்டால் ஏணியில் ஏறி ஒடித்து ஒடித்து தருவார்கள், தங்கை எனக்காக ஊரை தருவார்கள், தங்க தேரையும் தருவார்கள் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க சொல்லப்பட்டிருந்தாலும் கூட விண்மீன்களை பறிக்கவோ அல்லது வானவில்லை ஒடிக்கவோ முடியாது இல்லையா? அப்போ தன் மேல் உள்ள அன்பின் மிகுதியால் தான் எதை கேட்டாலும் என் அண்ணன்கள் தருவார்கள் என்பதனை ஒரு தங்கை சொல்வதாக அமைந்திருக்கூடிய இந்த பாடல்ல கவிஞர் இயற்கைக்கு மாறாக உயர்த்தி சொல்லியிருக்கின்றார். எனவே இது உயர்வு நகர்ச்சி. அவ்வளவு இது உயர்த்தி பாடியிருக்கின்ற காரணத்தினால் அது உயர்வு நகர்ச்சி அணியாக மாறிடும். அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடியது உருவக அணி. உருவக அணி அப்படிங்கிறது நீங்க ஓமை அணியை தெரிஞ்சிருந்தீங்கன்னாக்கா அடுத்து உருவக அணி எளிமையா இருக்கும் இல்லையா? ஓமை அணி அப்படிங்கிறது என்ன? ஓமை அணி அப்படின்னாக்கா ஓமை, ஓமேயம், ஓம உருபு எல்லாமே உள்ள கலந்திருக்கக்கூடிய ஒரு பாடல்ல வரக்கூடியது ஓமை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அழகுபடுத்தி சொல்வது ஓமை அணி. இங்க அதே உருவகம் அப்படின்னாக்கா ஓமை வேறு, ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றுதான் என்பது தோன்றும்படியாக கூறுவது உருவக அணியாக மாறுகிறது இல்லையா? இது ஓமிக்கப்படும் பொருள் முன்னும் அப்படின்னாக்கா எந்த பொருளை வச்சு நாம ஓமை சொல்லுகிறோமோ அந்த பொருள் முன்னாடி வந்துடும், ஓமை பின்னாக இருக்கும். தமிழ் தேன், தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லாம தமிழாகிய தேன் என்ற பொருளில் தமிழ் தேன் என்று கூறுவது உருவகமாம். தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லாம தேன் தமிழ் அப்படின்னு சொல்லாம தமிழ் தேன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா உவமிக்கப்படக்கூடிய பொருள் முன்னாடி வருது, உவமை பின்னாடி போயிடுச்சு. அப்போ உவமை பின்னாடி இருந்துச்சுன்னாலே அது உருவகமாயிடும். வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவது, அதாவது கடல் போன்ற துன்பத்தை துன்ப கடல் என்று கூறுவதும் உருவகம். அப்படி மாத்தி மாத்தி சொல்றது. அதாவது இயற்கை பின்னாடி போயிடும் வச்சுக்கலாமே. நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லும் பொழுது நீங்க எதை ஓமை சொல்லுகின்றீர்களோ அது பின்னாடி போயிடும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பாடம் தராங்க. வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் சூழி நீங்குகவே என்று அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாடல் தரப்பட்டிருக்கு. இது வந்துட்டு பெருமாளை ஏற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருக்கு. அவருக்கு உருவகமாக சொல்லப்பட்ட ஒரு பாடல். என்ன இந்த பாடலில் பூமிதான் அகல் விளக்கு, வையகம் தகழியா வார்க்கடலை, வையம் தகழி அப்படின்னு சொன்னாக்க அந்த பூமி அகல் விளக்கு, வார்க்கடல் நெய், கடலை நெய்யாகும், வெய்ய கதிரோன் விளக்காக கதிரவனை சுடராகவும், இப்படி எல்லாம் நீங்க உருவகப்படுத்திருக்கின்ற காரணத்தால் இந்த பது உருவக அணியாயிடுச்சு. போல அப்படின்னு சொல்லாம நேரடியாக சொல்வது போல் வருவது உருவக. உருவகணிக்கு இன்னொரு விளக்கம், உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னும் வரும். அவ்வளவுதான் இந்த பாட்டு. அடுத்து தொடர்ச்சியா வரக்கூடியது இன்னொரு பாடல் எடுத்துக்காட்டா தரப்பட்டிருக்கு. அது பாருங்க, உருவகணி அப்படின்னு சொல்லிட்டு உவமை உவமையையும் இரண்டும் ஒன்று என்று தோன்ற கூறுவது உருவகணி. ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். மறுபடியும் தொடர்ந்து ஒரு பாடல் பாருங்க. இன் சொல் விளை நிலம் ஈதலே வித்து வன் சொல் களை கட்டு வாய்மை ஏறுவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றது ஓர் பைங்கூழ் சிறுகாலைச்சை. அப்படின்னா மனசையும் வேளாண்மை, அதாவது விவசாயத்தையும் ஒன்றுபடுத்தி சொல்லும் போது நல்ல ஒரு உருவகமாக இங்க சொல்லப்படுகிறது. என்ன நம்முடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னாக்கா இன்சொல் விளைநிலம். நம்முடைய பேச்சு இருக்கு இல்லையா, நாம் பேசக்கூடிய பேச்சு இருக்கு இல்லையா, அதுதான் நிலம், இன்சொல் நிலம். அப்படின்னா ரெண்டாவது ஒண்ணு விட்டு போயிருக்கு அந்த விளக்கத்துல பாருங்க. ஈதல் விதைன்னு வரணும். ரெண்டாவது சென்டென்ஸ் வார்த்தை வந்துட்டு ஈதல் விதை அப்படின்னு சொல்லி வரணும். அதாவது அடுத்தவர்களுக்கு நாம் கொடுப்பது விதையாக இருக்க வேண்டும். இன்சொல் நிலமாக இருக்கிறது. இரண்டாவது ஈதல் என்று சொல்லக்கூடியது விதையாக இருக்கின்றது. மூன்றாவது வன் சொல் களை அப்படின்னாக்கா நாம பேசக்கூடிய தவறான பேச்சுக்கள் இருக்கு இல்லையா, அந்த தேவையற்ற பேச்சுகள்லாம் வருது. அது வன்மையான சொற்கள் நாம் பயன்படுத்துகின்றோம். அதுதான் ஒரு கலை அப்படின்னாக்க கலைதல் அப்படின்னு சொன்னா செடிகளில் பயிர்களில் தேவையற்ற களை செடிகள் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தீமையான சொற்கள் தான் கலை, அதுதான் கலை செடிகள். அவற்றை கலைந்து விடுது. வாய்மை எருவாக நம்முடைய மனநிலையில நாம் பேசக்கூடிய பேச்சில் வாய்மை தான் எருவாக இருக்கும். அன்பு கலந்த நீரை பாய்ச்ச வேண்டும். இப்படி செய்தால் அறம் என்ற கதரை நாம் பெற முடியும். இப்படியாக மனதையும் வேளாண்மையும் ஒன்றுபடுத்தி சொல்லுகின்ற காரணத்தினால் இந்த பாடல் முழுவதுமாக உருவகணிக்குரிய பாடலாக மாறிடுச்சு.
இங்க இன்சொல் எப்படிப்பட்டது தெரியுமா, இது போன்றது அப்படின்லாம் சொல்லவே இல்லை. இன்சொல் விளை நிலம் நேரடியாக அப்படி சொல்லப்பட்டு காமிச்சால் அது உருவகணி ஆயிடுச்சு. அடுத்தது ஏகதேச உருவக அணி. ஏகதேசம் அப்படின்னு கீழே கூடியது பாருங்க, இன்னும் கொஞ்சம் விளக்கம் வருதுதான். ஏகதேச உருவகம் அப்படிங்கறத ஏக அப்படின்னு சொன்னாக்கா ஒன்று, ஏதோ ஒன்று. தேச அப்படின்னாக்கா ஒரு பார்ட், அப்போ ஒரு பார்ட், ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏக தேச அப்படின்னாக்கா ஒரு பகுதி இப்படி எடுத்துக்கணும். அப்போ உருவக அணி அப்படின்னாக்கா ஏகதேச உருவக அணினாக்கா உருவகம் செய்யப்பட்ட ஒன்று, ஒரு ரெண்டு விஷயத்துல ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை விட்டு விடுவது ஏகதேச உருவக அணி. செய்யுளில் ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்தி, செய்யுளில் ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்தி அதனோடு தொடர்புடைய மற்றொரு பகுதியை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவகம். ஒன்ன மட்டும் செய்யுள்ள சொல்லிட்டு இன்னொன்னு செய்யாமல் இருக்க. அதாவது ஒரு எடுத்துக்காட்டு குரல் தரப்பட்டிருக்கிறது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் நம்முடைய பெருமையையும் சிறுமையையும் காட்டும் அப்படிங்கிறது இந்த பாடல், இந்த திருக்குறள். இதுல மக்களுடைய, அதாவது நம்முடைய செயல்கள் வந்து உரைக்கல் அப்படின்னாக்கா அதான் ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு வச்சுக்கலாமே. நாம் செய்யக்கூடிய செயல்கள் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு, அதாவது கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, அதுதான் அந்த, அது உருவகம். நாம் செய்யக்கூடிய செயலை உரைக்கல்லாக நாம் ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு வச்சுக்கிட்டு, ஆனா மக்களினுடைய உயர்வையும் தாழ்வையும் பொன் போல அப்படிங்கிறது, பொன் போல வளர்ந்து நிற்கும் அப்படிங்கிறத உருவகம் செய்யல. இப்படி ஒன்றை மட்டும், செயலை மட்டும் கட்டளைக்கல்லாக சொல்லிட்டு என்ன உயர்வு என்ன தாழ்வு என்று சொல்லவே இல்லை. இப்படி ஒன்றை உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விடுவதுதான் ஏகதேச உருவக அணி. தொடர்ந்து அடுத்ததுலயும் பாருங்க, ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லிட்டு அதே பாடல் தான் தரப்பட்டிருக்கு. அதற்கு கீழே 2வது 9 அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு போனீங்கன்னா அந்த குரல்ல பாருங்க. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஒன்றிய சொல். என்ன? அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை. இந்த 5 தான் ஒரு மனிதனுக்கு சால்பு. சால்புனா ஏற்றம். இங்க 5 விஷயத்த சொல்லிட்டு சால்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சால்புனா என்ன, என்ன ஏற்றம்னா என்ன அப்படிங்கறது உருவகப்படுத்தல. 5 வகையான முக்கிய விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு தூண் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவனுக்கு உயர்வை தரும்னாக்கா எப்படிப்பட்ட உயர்வை தரும், சால்பு யாது அப்படிங்கறது உருவகப்படுத்தாமல் விட்டாச்சு. அதுதான் அவனுக்கு உயர்வு அப்படின்னு விட்டாச்சு. என்ன உயர்வு அப்படிங்கிறது சொல்லல. அப்போ ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை விட்டு, அது அடுத்த குறள் பாருங்க, 10வது எடுத்துக்காட்டு. ஊழி பெயரனும் தாம் பெயரால் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். அப்படின்னாக்கா உலகமே எப்படி மாறினாலும் தன்னுடைய நிலையிலிருந்து ஒருத்தர் மாற மாட்டாங்க. அதுதான் சான்றாண்மைக்கு அவர்கள் கடல் போன்றவர்கள் அப்படிங்கிற ஒரு விளக்கம். சான்றாண்மையை கடல் என்று உருவகப்படுத்திவிட்டு சான்றோர்களை கடற்கரை என்று உருவகப்படுத்தல. அவர்கள் தான் கடற்கரையாக இருக்கின்றார்கள் அப்படிங்கறத சொல்லல. 2ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு, இன்னொன்னு சொல்லல. 11வது குறள் பாருங்க. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி ஆகுது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அப்படின்னா உழவர்கள் அச்சாணி அப்படின்னு சொல்லிட்டு உருவகப்படுத்திட்டு உலக மக்களை பேர் அப்படின்னு சொல்லல. 2க்குமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒண்ணு உருவகப்படுத்துறாங்க, ஒண்ணு உருவகப்படுத்தல. இப்படியாக ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திவிட்டு மற்றொன்றை விட்டு விடுவது ஏகதேச உருவக அணி. நினைவுல வச்சுங்க. அடுத்து உவமை அணியினுடைய பொது இலக்கணம் என்ன? இப்பதான் உவமை அணிக்கு வரும். நம்ம உருவக அணி முதலே பார்த்தாச்சு, இப்ப உவமை அணி தான். உவமை அணியினுடைய பொது இலக்கணம் என்ன அப்படின்னாக்க இந்த நூற்பாவை பாருங்க. பண்பும் தொழிலும் பயனும் என்று இவற்றின் ஒன்றும் பலவும் பொருளோடு பொருள் புணர்த்து ஒப்புமை தோன்ற செப்புவது உவமை. இது தண்டி அலங்காரத்தினுடைய நூற்பா. இப்ப இதுல கீவேர்டு என்ன அப்படின்னாக்க இந்த ஒப்புமை தோன்ற அப்படிங்கிறதுதான் கீவேர்டு. நீங்க படிக்கும் ஒப்புமை தோன்ற செப்புவது டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். பண்பும் தொழிலும் பயனும் என்று இவற்றின் ஒன்றும் பலவும் பொருளோடு புணர்த்து ஒப்புமை தோன்ற செப்புவது டேஷ் அப்படின்னு கொடுத்தானாக்கா அது உவமை அப்படின்னு சொல்ல தெரியும். ஒப்புமை அப்படின்னாலே உவமை அப்படிங்கிறது ஞாபகம். இதுதான் உவமை அணிக்குரிய இலக்கணம். அதே போல வேற்றுமை அணிக்குரிய இலக்கணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா வேற்றுமை அணினா ஒன்றை இரண்டு பொருள்ல வந்து ஒன்றை வேறுபடுத்தி கூறுவதானே. அப்ப அங்கே அதுல கீவேர்டு வந்துருக்கு வேற்றுமை படவரின் அப்படிங்கிறது. கூற்றினும் குறித்தினும் ஒப்புடை இரு பொருள் வேற்றுமை படவரின் வேற்றுமை அதுவே. அப்ப அதுல வேற்றுமை அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு கீவேர்டு. இதுவும் தண்டி அலங்காரத்துல வேற்றுமை அணிக்கு சொல்லப்பட்ட இலக்கணம். அடுத்தது சிலேடை அணி. 2 பொருள் தரக்கூடியது இல்லையா, 2 பொருளோ பல பொருளோ. ஒரு வகை சொற்றொடர் பல பொருள் பெற்றி. இப்ப ஒரு சொற்றொடர் பல பொருள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா
இந்த வரிகளை ஞாபகத்துல வைக்கணும். இந்த நூற்பா வரிகள் ஒரு வகை பல பொருள் அப்படிங்கிறது இதுல கீவேர்ட். ஒரு வகை பல பொருள் பெற்றி தெரிவு தர வருவது சிலேடை ஆகும். சிலேடை என்றால் இரண்டு பொருள்பட என்றார். ஒரு சொல் தான் இரண்டு பொருள்பட வருவது சிலேடை அணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த வார்த்தை செய்யுள் வரிகள்ல எங்க இருக்குன்னா ஒரு வகை பல பொருள் அப்படின்னு வருது. இதுதான் சிலேடை அணிக்குரிய. சரி, இப்போ ஓமை அணிக்கான இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை தொடர்ந்து பார்க்கலாம். மயில் போல ஆடினாள், மீன் போன்ற கண்கள். இந்த தொடர்ல நடனம் ஆடும் பெண்ணோட மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியுது இல்லையா? இவ்வாறு ஒப்பிட்டு கூறும் பொருள் தான் பொருளை மயில் அல்லது மீன் ஓமையும் சொல்றோம், அல்லது ஓமானம் என்பர். உவமானம் அல்லது ஓமை, இந்த ரெண்டு வார்த்தை. உவமேயம் என்று சொன்னால் நாம் மனிதன். ஓமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் என்பர். மனுஷனதான் இங்க சொல்லியிருக்கான் இல்லையா? மயில் போல ஆடினாள், ஆடினாள் உவமேயம். மீன் போன்ற கண் உவமேயம். மீன் போன்ற கண்ணா மனிதர்கள். இந்த மனிதர்கள் எல்லாமே ஓமேயம். ஞாபகத்துங்க, மனிதர்கள் ஓமேயம். ஓமிக்கப்படும் பொருள் உவமானம் அல்லது ஓம். இந்த தொடர்களில் வந்திருக்கக்கூடிய போல போன்ற என்பவைதான் உவம உறுப்புகள். அந்த உவம உறுப்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா? போல, புறைய, ஒப்ப, மான, கடுப்ப, நேர, நிறைய, அன்ன, இன்ன, என்ன, ஒன்ன, நிறைய இருக்கு. இது மாதிரி ஓமை சொற்கள் இருக்கு. இதுல நமக்கு தெரிஞ்சிருக்கிறது போல, அற்று, சற்று அப்படிங்கலாம் வரும். மயில் போல ஆடினாள், மீன் போன்ற கண்கள். இப்ப போல போன்ற அப்படிங்கறத இந்த இடத்துல ஓமை சொற்களார். ஓமை அணிக்கு இன்னும் கொஞ்சம் கீழே தந்திருக்கு பாருங்க. ஒரு பாடலில் ஓமையும் உவமேயமும் வந்து ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அணி எனப்படும். அதற்கடுத்து போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரழ போன்ற ஓம உறுப்புகளாக வரும். ஓம உறுப்புகள் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி பார்த்து உரழ என்ற வார்த்தை வரும்பொழுது நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். நமக்கு தெரியாமையே போயிடும். சரி, அடுத்தது ஓமை அணிக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் அதேதான் பார்த்து இன்னும் கொஞ்சம் கவனமா பாருங்க. செய்யுளில் உவமானம், உவமேயம், உவம உருபு இந்த மூன்றும் வெளிப்படையாக வருவதுதான் ஓமை அணி. அதற்கு எடுத்துக்காட்டு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல உவமானம். உவமானம்னாக்கா ஓமையால் சொல்லப்பட்ட செய்தி. ஓம உருபு நேரடியா செஞ்சிருச்சு. போல அப்படிங்கிறது ஓம உருபு. தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைனா அங்க யார? மனிதர்களை இல்லையா? மனிதர்கள் தான் உவமை உவமேயம் அப்படிங்கிறது. அப்போ உவமேயம், உவமானம், ஓம உருபு மூன்றும் வெளிப்பட்டு வருகின்ற காரணத்தினால் அது உவமை அணிக்கு விளக்கமாயிடுச்சு. விளக்கம் பாருங்க. இக்குறட்பாவில் அகழ்வாரை தாங்கும் நிலம் என்பது உவமானம், தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்பது உவமேயம், போல என்பது ஓம உருபு. எனவே இது உவமை அணி ஆயிற்று. ஓமை அணிக்கு இன்னொரு திருக்குறள் தரப்பட்டிருக்கு. நவில்துறும் நூல் நயம் போலும் பயில் துறும் பண்புடையாளர் தொடர்பு. எவ்வளவு படிக்க படிக்க இன்பம் நூல் தரும், நூல் இன்பம் தரும். அது போல பண்புடையாளர்களுடன் பழக பழக நமக்கு இனிமை கிடைக்குமா? அவ்வளவுதான். இந்த குறட்பாவில் நவில்தோறும் நூல் நயம் என்பது உவமானம், போலும் அப்படிங்கிறது ஓம உருபு இல்லையா? அப்போ பயில்தோறும் பண்புடையார் தொடர்பு என்பது உவமேயம். எனவே இதுவும் ஓமை. அடுத்தது பண்பிலார் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று. இந்த இடம் பாருங்க. அற்று என்பது ஓம உருவாது. அதாவது ஒருத்தன் பண்பே இல்லாதவன் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய செல்வம் எப்படிப்பட்டது என்றால் அதுதான் அந்த அற்று என்றால். ஒரு நல்ல பால், நிறைய பாலை தீமையான களத்தில் போட்டு வைப்பதை போல அது எப்படி திரிந்து போகுமோ அது போன்று பண்பிலான் பெற்ற செல்வமும் வீணாக போகும். இது பொருள். இப்ப இந்த பொருளை வைத்துக்கொண்டு, இந்த சொற்களை வைத்துக்கொண்டு இதுல இருக்கக்கூடிய ஓம உருவை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாக்கா, ஓம உருவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது ஓமை அணி. அற்று, போல, போலும் எல்லாம் வருது. அடுத்தது சமன் செய்து சீர் தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சான்றோர்க்கு அணி அப்படின்னாக்கா நல்ல சான்றோர்களுக்கு எது அணி அப்படின்னு சொன்னாக்கா எந்த பக்கமும் சார்ந்து பேசாமல் அந்த சமன் செய்து சீர்தூக்கக்கூடிய துலா கோல் போல் இருக்க வேண்டும். அங்க போல் துலா கோல் போல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் அப்படின்னாக்கா துலாக்கோல். அந்த துலாக்கோல் போல் இருப்பது யாருக்கு அணி அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சார்ந்து பேசாமல் இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கு அது அழகு தரும். அப்ப போல் என்பது இங்க வெளிப்பட்டு வந்துருச்சு. ஓமையும் இருக்கு, ஓமையும் இருக்கு, ஓம உருவம் வந்துருச்சு. அடுத்தது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்து ஊறு போல கெடும். அதாவது ஏற்கனவே பின்னால் வரக்கூடிய துன்பத்தை பொறுக்காதவனுடைய வாழ்க்கை நெருப்பிற்கு முன்பாக வைக்கப்பட்ட மென்மையான பொருள் உருகுவதை போல அப்படிங்கிறதான். ஆனா மறுபடியும் இந்த இடத்துல போல அப்படிங்கிறது வந்துருச்சா? அந்த போலங்கிறது வந்துருத வச்சு நீங்க ஓமையனைய ஈஸியா கற்றுக்கணும். அடுத்தது பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு. மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்றோம். மலர் என்பது உவமானம், இயற்கை எல்லாமே உவமானம். பாதம் மனிதர்கள் உவமே.
போன்ற அப்படிங்கிறது ஓமை. இது ஓமை. இப்போ அடுத்து இன்னொரு ஓமை அன்னைக்கு ஒரு குரல் தரப்படுது. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்து அற்று. இந்த அற்று வந்துருச்சா? அப்ப நல்லவை இருக்கும் பொழுது தீயவற்றை நாம் பேசுவது எப்படி அப்படின்னா கூறல் தானே. தீயவை பேசுறது அப்படின்னாக்க கனி இருக்கும் பொழுது காயை ஏன் சாப்பிட்டோம் அப்படிங்கிறது போல வரும். இதுலயும் ஓமானம் ஓமையை ஓர்வு எல்லாமே வந்துருக்கு. அடுத்த குரல் பாருங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல்களை. ஒருத்தன் யாராவது ஒருத்தன் நம்ம அசிங்கப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா இகழ்ந்தால் நாம் வந்துட்டு தாங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி? தோன்றவனையே தாங்கக்கூடிய நிலத்தை போல. அப்போ அங்க நிலம்தான் உவமை சொல். அது உவமேயம், உவமானம். அது மனிதன் இங்க பொறுத்துக் கொள்பவன் மனிதன். எனவே ஓமேயம், ஓம உருவு போல வெளிப்பட்டு வந்தது. அடுத்தது தலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் கலந்து நீர் செய்துரி. இதுலயும் அதே போல தலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் அப்படின்னா நீரை கொண்டு பொருள் செய்வது. எப்படி அப்படின்னாக்கா அதாவது பசுமையான அதாவது பசுமை மண்ணில் நீரை பிடித்து வைத்தால் எப்படி வீணாக போகுமோ அது போல தலத்தால் தலம் கொண்டு தண்ணீரை கொண்டு பொருள்களை செய்வதும் அது போலதான் அப்படிங்கிறது. ரெண்டுமே அது பொருத்தமா தான் இருக்கு. அதுலயும் கிட்டத்தட்ட ஓமையும் ஓமானம் ஓமருது எல்லாமே வந்துச்சு. அற்று என்பது அதுல ஓமை உரிய சொல். அடுத்தது அணி அப்படிங்கிறதுக்கான விளக்கம். மறுபடியும் தொடர்ச்சியாக அந்த ஓமை அணி தான் வருது. ஓமை அணியை வந்தாலுமே கூட விளக்கங்கள் குரல் மட்டும் பார்த்துட்டே போகலாம். குரல் பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் குரலினுடைய விளக்கம் கொடுத்தே வரேன். அப்போ நீங்க அதில் எப்படி ஓமையை ஓமரூபெல்லாம் கண்டுபிடிச்சே வாங்க. வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்னாக்கா கோலோடு நின்றான் அப்படிங்கிறது இங்க மன்னனை குறிக்கும். தீமை செய்யக்கூடிய மன்னன் அவன் கோல் வைத்திருந்தால் அந்த மன்னன் தீமை செய்யக்கூடிய கோல் வைத்து எப்படி மிரட்டுகிறானோ அதே மன்னன் இரவு நேரத்தில் வரும்பொழுது இந்த திருடன் தீமை செய்யும் திருடன் கையில கோலை வச்சு மன்னனை மிரட்டுவானாம். இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். கையில கோலை வச்சு இரவு நேரத்துல மிரட்டக்கூடிய கல்வனை போல மன்னனும் தவறான மன்னனும் மக்களை கோல் வைத்து மிரட்டுகிறான். இப்ப ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பிட்டு சொல்லுகின்ற காரணத்தினால் அதுவும் ஓமையணிதான். கோலும் வந்துருச்சா ஓமையணி. அடுத்தது வேலோடு நின்றான். அடுத்து ரெண்டாவது எடுத்துக்காட்டு 2க்கு போயிடலாம். மக்களே போல்வர் கயவர் போல்வர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சா? மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரியாம் கண்டதில் அப்படின்னா திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா மக்களை போலவேதான் திருடர்களும் இருப்பாங்க, கயவர்களும் வந்து மக்களை போலவேதான் இருப்பான். நல்லா பார்ப்பதற்கு சான்றோர்கள் போன்ற உயர்ந்த தரமிக்க மனிதர்கள் போலதான் திருடனும் இருப்பான். அவன் திருடங்கிறது அவனுடைய செயல்ல தான் தெரிய வரும். இது மாதிரியான ஒரு செயல் ஒரு ஒரு அநீதியான ஒரு 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 ஒப்பீடு வேற உயிரினங்களில் இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். ஒப்பாரி யாம் கண்டதில்லை, அவர் அல்ல ஒப்பாரினாக்க இவருக்கு ஒப்பாரை நாம் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவரே சொல்றார். அப்படின்னா யாரை போல? திருடன்களை போலவே மக்களை போலவே கயவர்களும் இருப்பார்கள் போல் அப்படின்றது ஒரு வார்த்தை சொல்றாரா? இங்க யாம் கண்டதில் ஒப்பாரி யாம் கண்டதில்லை அப்படின்னாக்க யாரை சொல்லுகிறார்னாக்க மற்றவர்களை குறிப்பிடுகிறார். மற்றவர்கள் அப்படின்னாக்க யாரு? மக்கள் அல்லாத மற்ற உயிரினங்களை எல்லாம் அவர் சொல்லுகின்ற காரணத்தினால இங்க ஒப்பாரி யாம் கண்டதில் அப்படிங்கிறது மற்ற உயிரினங்களை குறிக்கிறது. அது இங்க சொல்லப்படவே இல்லை, நாம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஓமை. மக்களே போல் கயவர்னாக்க இங்க மனிதர்களை சொல்லிட்டா ஓமை. அண்ண அப்படிங்கிறது அவர் அண்ண என்பதுதான் இந்த இடத்துல ஓமை. அடுத்த எடுத்துக்காட்டு 3 அப்படிங்கிறதுக்கு போக 3ல பாரு. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படுவர் கீழ். 2 பேரை சொல்றாங்க. அதாவது ஒரு வகை மக்கள் வந்து சான்றோர், இரண்டாவது கீழ் மக்கள் அப்படிங்கிறது. இங்க 2 பேரை சொல்லிட்டாங்க. சான்றோர் ஒண்ணு, கீழ் மக்கள் ஒண்ணு. ரெண்டுமே மக்களாக இருந்தாலும் எடுத்துக்காட்டு பாருங்க. சொல்ல பயன்படுவர் சான்றோர் அப்படின்னா குறை சொன்ன உடனே மனம் இறங்கி ஒப்புக்கொள்வார்கள் சான்றோர்களாமா. அவர்களை பற்றி தப்பா சொன்ன உடனே அடடா நான் தவறு செய்து விட்டேனே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வார்களாம் சான்றோர்கள். ஆனா இன்னொருத்தர் இருக்கிறான், கீழ் மக்கள்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? அவனை எப்படி தெரியுமா சொல்ல வைக்கணுமா? கரும்பு போல் பிழிந்து கொல்ல. கரும்பை போல வந்துட்டு அவனை எவ்வளவு போட்டு துன்பப்படுத்தினாலும் அப்படி பிழிந்தால்தான் அவன் வந்துட்டு தன்னுடைய உண்மை ஒப்புக்கொள்ளக்கூடிய வன்மம் மிக்க அவனாக ஒருத்தன் இருப்பான். அப்ப அவனை எப்படி பிழியணும்னு சொல்றாங்க? கரும்பு போல் பிழியணுமா. இதுவும் உண்மைதான். நல்லவர்கள் உடனே ஒப்புக்கொள்வார்கள், தீயவர்கள் கரும்பு போல் பிழிந்தால்தான் ஒப்புக்கொள்வார்கள் அப்படிங்கிறதா இங்க இந்த குறளின்.
அடுத்தது சொல்லல் பயன்படு அடுத்தது 4 எடுத்துக்காட்டு 4 வாங்க. நச்சப்படாதவன் செல்வம் நடுவுரை நச்சு மரம் பழுத்தற்று. நச்சப்படாதவன் அப்படிங்கிறது யாரு? உதவாதவன் இல்லையா? நச்சப்படாதவன்னாக்க யாருக்குமே உதவாதவன். அவன் கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு நச்சு மரம் நடுவூர்ல பழுத்ததை போல. கடைசியில அந்த தற்று அப்படிங்கிறது அற்றுன்னு தெரியும். பழுத்து அற்று அப்படின்னு தெரியும். அப்ப அற்று என்பது இந்த இடத்துல ஓமை. இப்ப நச்சு மரம் என்பது ஓமை. நச்சப்படாதவன் செல்வம் அப்படிங்கிறது அங்க வந்துட்டு ஓமை. அடுத்த ஒரு 5வது குறள் பாருங்க. குன்று ஏறி யானை போர் கண்டத்தால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் அப்படின்னா, தன்னுடைய கைப்பொருளை வச்சுக்கிட்டு எவன் ஒருத்தன் செயலை செய்ய தொடங்குறானோ அவன் ரொம்ப சேஃபா இருந்துக்குவான் அப்படிங்கிறதுதான். அந்த சேஃப் எப்படிப்பட்ட சேஃப் தெரியுமா? ஒரு குன்றின் மேல ஏற நின்னுட்டு யானையினுடைய போரை பார்ப்பது போல அவ்வளவு சேஃபா இருக்குமா. அப்படின்னா எப்படி? தன்னுடைய கைப்பொருளை கொண்டு ஒரு வினையை செயலை செய்பவன், அதாவது கடனை பெறாமல் யாரிடத்திலும் கையேந்தாமல் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு ஒரு வேலை செய்பவன் அவன் வாழ்க்கையில சிறப்பாக இருப்பான், துன்பம் இல்லாமல் இருப்பான். எப்படி என்று சொன்னால், குன்றின் மேல் நின்று கொண்டு யானை போல் பார்ப்பதை போல. அதான் குன்றேறி யானை போர் கண்டு அற்றால். அப்ப அற்று அப்படிங்கிறது அங்க ஓமை உருவு. குன்றேறி யானை போர் அப்படிங்கிறது கண்டு அது காணுதல் வந்துட்டு அது ஓமையாக சொல்லப்பட்ட விஷயம். யாரு அப்படி ரொம்ப சேஃப்டியா இருப்பான் அப்படின்னா, தன் கைக்கு ஒன்றுந்தாக செய்வான். அதாவது தன்னுடைய கைப்பட தன்னுடைய பணத்தை வைத்து ஒரு வினையை செய்பவன். அப்போ இங்க மனிதன் ஓமேயம். நீங்க நல்லா கவனிச்சு வந்தீங்கன்னாக்கா, ஓமேயம் அப்படின்னு வரக்கூடியது எல்லாமே மனிதனைத்தான் குறிக்கும். சில நேரங்களில் ஓமேயம் ஓமானம் ரெண்டுமே மனிதர்களை குறிப்பிட்டாலும் உயர்ந்தது தாழ்ந்தது அப்படிங்கிற வித்தியாசம் அதை வச்சு. அடுத்தது எடுத்துக்காட்டு ஓமையணி. எடுத்துக்காட்டு ஓமையணில அந்த ஓமை உருவு வராது, மீதி எல்லாமே அதே போல். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தற்கு கட்டணைத்து ஊறும் அறிவுகள். மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும். இது இதனுடைய பொருள் இல்லையா? இங்க தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி என்பது ஓமை. பாருங்களேன், இயற்கையெல்லாம் ஓமையாது. மாந்தற்கு கட்டணைத்து ஊறும் அறிவு அப்படின்னு சொல்றது ஓமேயம். இடையில் அது போல் அப்படிங்கிற ஓம உருவம் மறைஞ்சிருக்கு. இது ரொம்ப முக்கியம். மறைந்து வருவது எடுத்துக்காட்டு ஓமை, வெளிப்பட வருவது ஓமை. ஓம உருவம் வந்துட்டு வெளிப்பட வந்தால் அது ஓமை, மறைந்து வருவது எடுத்துக்காட்டு ஓமை. அதுக்குதான் அது கீழே இன்னும் கொஞ்சம் விளக்கம் தரப்பட்டிருக்கு. செய்யுளில் ஓமானம் ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து இவற்றிற்கு இடையில் அது போல என்ற ஓம உருவு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமை. இதுல அடுத்தது பாருங்க, தொழில் பெயர் படித்தல் அப்படின்னு ஒரு இடையில ஒரு விஷயம் தரப்பட்டிருக்கு. 3 வகைப்படுறது. விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படிங்கிறது கை, முதல்நிலை தொழிற்பெயர் அப்படிங்கிறது இடித்தது, இடி இடித்ததுங்கிறது இடி அப்படிங்கிறது முதல்நிலை. முதல்நிலை திரிந்தது அப்படிங்கிறது பெரு, பேருங்கிறது பெரு அப்படிங்கிறது மாறும் இல்லையா? இது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஜஸ்ட் அப்படி நடுவில் இடைச்சர்களாக வந்த ஒரு விஷயம். இது அப்படியே படிச்சு போயிடலாம். ஓமானம் ஓமே தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவு அப்படிங்கிறது அது போலங்கிறது ஒரு பிராக்கெட் பண்ண ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கு பாத்தீங்களா? அப்படின்னா என்னன்னா, அந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கு. அது போல மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அப்படிங்கிறது அந்த அது போல அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கிறதுனால அதை ரவுண்ட் பண்ணி காட்டி லைட்டா காட்டிருக்கு. சரிங்களா? சரி, அது வராது, அந்த இடத்துல வராது. அது வராம இருந்தாதான் அது எடுத்துக்காட்டும். அடுத்து தொடர்ச்சியாக அணி அப்படிங்கிறது அழகு. எடுத்துக்காட்டு ஓமையணிக்கு இன்னொரு விளக்கம் தராங்க பாருங்க. இன்னொரு திருக்குறள் பாருங்க. எடுத்துக்காட்டு பண் எண்ணாம் பாடற்கு ஏவின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் வந்துருக்கு. என்ன இந்த பாடலுக்கான பொருள் என்ன? பாட்டுக்கு தகுந்தது போல மியூசிக் இருக்கணும் இல்லையா? இசை அமையும். அப்படி ஒருவேளை அமைய இல்லைனாக்கா அந்த இசைனால பயனே இல்லை. அதே போல நமக்கு கண் இருக்கு, கண் இருந்தாலும் கருணையே காட்டாத ஒரு கண் இருந்துச்சுனாக்கா அந்த கண் இருந்து பயன் இல்லை. இப்ப இதுல எங்கேயுமே போல அப்படிங்கிறது சொல்ல, அது போலங்கிறது மறைஞ்சு வருது இந்த இடத்துல. பன்னெண்டாம் பாடலுக்கு எய்கின்றேன். பன்னெண்டாம் அப்படின்னாக்க என்ன? மியூசிக் அப்படிங்கிறது பாட்டுக்கு கனெக்ட் ஆகி வரலன்னா வராது. எப்படின்னா, கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண், அடுத்தவர்கள் மீது கருணை இல்லாத ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அந்த பார்வை அது போன்றது. அது போன்றது அப்படிங்கிறது அங்க மறைத்து வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இக்குறட்பாவது பண் எண்ணாம் பாடலுக்கு இயல்பின்றே என்பது உவமை. கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்பது உவமை. இவற்றிற்கு இடையில் அது போல என்ற ஒரு மறைந்து வருவதனால் இது எடுத்துக்காட்டு உவமை. அதுதான் அடுத்து தரத்திற்கு. அடுத்து கீழவாக இல் பொருள் ஓமை அணி. இல் பொருள் ஓமை அணினா இல்லாத ஒன்றை ஓமைக்கும்.
மாலை வெயிலில் மழைத்தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது. வார்த்தைகளை பாருங்க. மாலை வெயிலில் மழைத்தூறல், சாயந்தர நேரத்துல மழைத்தூறல் பேசுறான். ஆனா அது எப்படி தெரியுதான்? பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது. இங்க ஓமை அணின்னு சொல்லிட்டாங்க. அப்போ போல் வந்துருச்சு. இல்பொருளாக இல்லாத ஒன்றை சொல்லுவது. காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. காளைக்கு எங்க வந்துட்டு கொம்பு முளைத்த குதிரை அப்படின்னு இருக்கா அப்படின்னா இல்ல. ஆனா அது பாய்ந்து வர்றதுனால கொம்பு முளைத்த குதிரையை போல பாய்ந்து வந்ததுன்னு சொல்றாங்க. இந்த தொடர்களில் பொன்மழை பொழிந்தது போல், கொம்பு முளைத்த குதிரை போல போன்ற ஓமைகள் வந்திருக்கின்றன. உலகத்தில் பொன்மழை என்பது பொழிவதும் இல்லை, கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை. இப்படியாக உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதனை தான் இல்பொருள் ஓமை அணி என்று கூறுவார். அடுத்தது இல்பொருள் ஓமையணிக்கு இன்னொரு திருக்குறள் தரப்பட்டிருக்கு. வலியில் நிலைமையான் வல்லுறும் பெற்றம் புலியின் தோல் போட்டு மேய்ந்தற்று. இப்ப அற்று வந்துருச்சு ஓமை அணின்னு டக்குன்னு சொல்லிடக்கூடாது. அப்படியே சொல்லப்பட்டிருக்குனாலும் ஓமை அணிதான் சொல்லப்பட்டிருந்தாலுமே அது இல்பொருள் ஓமை அணியா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். உலகத்தில் இல்லாத சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது கவனம் எடுக்கணும். அதற்குதான் அந்த குறள் தரப்பட்டிருக்கு. அதற்கான விளக்கம் பாருங்க. அணி விளக்கம் என்ன? தன்னுடைய மனம் அடக்கம் இல்லான் பிறருக்கு உரிய மகளிரை விரும்புதல். கொஞ்சம் ஒரு மாதிரியா இருப்பாங்க. தன் மனம் அடக்கம் இல்லாத ஒருவன் பிறருக்குரிய மகளிரை விரும்புதல் எப்படின்னா, பசு புலித்தோலை போர்த்தி கொண்டு பசு அந்த புல்லை விட்டு விட்டு பிறருக்குரிய பயிரை மேய்ந்தது போன்று. அப்படின்னா இது உலகத்தில் இல்லாத ஒரு செயல் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஓமையாக சொல்லப்பட்டதான் உலகத்தில் இல்லாது. என்ன? பசுத்தோல் போர்த்திய புலி அப்படிங்கிறது ஒண்ணு உலகத்துல இல்ல. இல்லாத ஒன்றை ஓமை சொல்லுகின்ற காரணத்தினால் இல்பொருள் ஓமை அணி. அடுத்தது பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல்னா வேறு ஒன்றை சொல்லுவது. அதாவது என்ன? உவமையை மட்டும் சொல்லுவாங்க, ஆனா சொல்ல வந்த பொருளை உணர வைப்பாங்க. அதாவது உவமையை கூறி பொருளை பெறுவது பிரிது மொழிதல். இவ்வளவு நேரம் பார்த்தது உவமை அணினா என்ன, இல்பொருள் ஓமை அணினா என்னன்னு பார்ப்போம். ஆனா இப்போ பிரிது மொழிதலன், அந்த உவமையை வச்சு பொருளை நாம தெரிஞ்சுக்கணும். அதுதான் பிரிது மொழிதல். கடல் ஓடா கால்வல் நெடுங்கேர் கடலோடும் நாவாயில் ஓடா நிலத்து. என்ன இதற்கான விளக்கம் திருக்குறள் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கலாம். கேர் கடலில் ஓடாது. இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர் 1 பெருசா போட்டிருக்கல, அதுல இருக்கக்கூடிய விளக்கத்தை பாருங்க. இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குது அந்த விளக்கத்தை பார்க்கலாம். தேர் கடலில் ஓடாது, கப்பல் நிலத்தில் ஓடாது. இல்லையா? இந்த ரெண்டையும் ஓமையா சொல்லிட்டு தமக்கு உரிய இடத்தில் வெற்றி பெற முடியும், தமக்கு உரிய இல்லாத இடத்தில் வெற்றி பெற முடியாது என்று உணர வைத்தால் இது பிரிது மொழிதல். என்ன? கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அதாவது ஒரு தேர் கடலில் ஓடாது, கப்பல் நிலத்துல ஓடாது அப்படிங்கிற ஓமையை சொல்லிட்டு நமக்கு உரிய இடத்துல வெற்றி பெற முடியும், நமக்கு உரிய இடம் இல்லாத இடத்துல நாம் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது சொல்றதுக்கு இந்த மாதிரி ஒரு குறளை இங்க வைக்கிறாங்க. அடுத்தது அதுதான் பிரிது மொழிதல். பிரிது மொழிதலுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு தரப்படுறாங்க சார். காண முயல் எய்தாம் பின்னில் யானை பிழைத்து வேல் எய்தல் அப்படின்னு. ஓடும் முயல் மீது அம்பை எய்தலை விட நின்ற யானை மேல் எரிந்து தவறிய வேலை ஏந்துதல் இனிது என ஓமையை கூறி, புறமுதுகு காட்டி ஓடும் சிற்றரசனை விடுத்து எதிர் நின்று நிற்கும் பேரரசன் மேல் எரிந்து தவறிய வேலை ஏந்துதல் இனிது என்று உணர வைப்பதனால் இது பிரிது மொழிதல். அப்படின்னா என்ன? பயந்து ஓடுறவன் மேல உன்னுடைய திறமையை காட்டாத, அதற்கு மாறா முன்னாடி நிற்கிறான் பார் தைரியமா, அவன்கிட்ட உன்னுடைய திறமையை காட்டு. அதற்குதான் இந்த காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேலை. கண்ணிலேயே படாத ஒரு முயலை நீ கஷ்டப்பட்டு தேடி அம்பை எய்கிறத விட நிற்கக்கூடிய யானை மீது உன்னுடைய அம்பை தொடு, வலிமை தெரிந்து கொள் அப்படிங்கிறது போல இங்க அதாவது சொல்லப்பட்ட விஷயம் முயல் மீது அம்பு எய்தாமல் யானை மீது அம்பு எய்துப்பார் அப்படிங்கிறது தான். ஆனால் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது. சரி, அடுத்தது வேற்றுமை. வேற்றுமை அணி அப்படிங்கிறது இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை பிறகு அவற்றில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு ஒன்ன மட்டும் ரெண்டு ஒரே மாதிரி விஷயம் சொல்லிட்டு ஆனா இது வேற அப்படின்னு சொல்றதுதான். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடி. அதாவது நெருப்பும் கொடுஞ்செயல் கொடுஞ்சொல் சொல் இந்த கொடுஞ்சொல் ரெண்டுமே சுடும் கூடிய தன்மை உடையதுதான். இரண்டுமே சுடும்.
ஆனால் நெருப்பினால் சுட்ட காயம் ஆறிவிடும், உள்ளத்தில் ஏற்பட்ட வடு ஆறாது. உன்னை காயம்னு சொல்றாங்க, இன்னும் வடுன்னு சொல்றாங்க. வடு அப்படின்னு சொன்னாக்க அந்த ஸ்கார் அப்படியே நிக்கிறது இல்லையா, அது அடிப்பட்ட அச்சு, அது மாறாது. ஆனால் காயம் ஆறிவிடும். இப்படி ஒன்றை ஆறும் இன்னொன்று ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே சுடுதல் தான். நெருப்பால் சுடுதல், இரண்டாவது சொல்லால் சுடுதல். ஆனால் நெருப்பால் சுட்டது ஆறிவிடும், சொல்லால் சுட்டது வடு போன்று ஆறாமல் இருக்கும். எனவே அது வேற்றுமை அணி ஆயிடுச்சு. அதற்கு அடுத்தது கீழே ஏழாவதற்கு இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல்னாக்க இரண்டு பொருள் பட இரண்டு பொருள் தருமாறு அமைத்தது இல்லையா. ஒரு சொல் தொடர் அல்லது இரண்டையுமே இரு பொருள் தருமாறு அமைவதுதான் இரட்டர மொழிதல் அணி என்று சொல்லப்படுகிறது. இதனைத்தான் சிலேடை அப்படின்னு சொல்றோம். ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பாடல் தரப்படுகிறது. அடுத்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா அது இரட்டர மொழிதலுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு விளக்கமே இருப்பார். படத்தோடைய தரப்பட்டு ஓடும் இருக்கும், அதன் உள்வாய்ன்னு வரணும். அடின் உள்வாயின்னு இருக்கு, அதன் உள்வாய் ஆத்த கொடுக்க பாடல்ல இருக்கக்கூடிய ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் ஆத்தா, அது மட்டும் போடுறாங்க. டீக்கு பதிலா சாப்பிடும். அதன் உள்வாய் வெளுத்திருக்கும், நாடும் குலை தனக்கு நானாது தேடியே, நானாது தேடியே, தீ காயாது, தீ காயது அப்படின்னு தீ காயது, தீங்காயதுன்னு வரும். தீ காயதுன்னு இருக்கு இல்லையா, அந்த இங்கு போட்டுக்கலாம். தீங்காயது, இங்கு தீங்காயது. இல்லா திருமலை, திருமலை மலைராயன் வரையில், திருமலைராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர்ச்செப்பு. ரைட். இப்போ இந்த பாட்டு வச்சு நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இரண்டு பொருள் தரக்கூடிய தொடர்கள் ரெண்டு இருக்கு இங்க. ஒண்ணு தேங்காயையும் நாயையும் ஒரே பாட்டுல சொல்லப்பட்டிருக்கோம். இப்போ ஓடும் இருக்கும் அப்படின்னு சொன்னா தேங்காயிலையும் ஓடு இருக்கும், நடுவில் எடுத்துட்டு பாருங்க. ஓடும் இருக்கும் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைட்ல தேங்காயிலையும் ஓடு இருக்கும், நாய் சில நேரம் ஓடிக்கொண்டிருக்குமா, சில நேரம் படுத்து இருக்குமா, அது ஓடும் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்களாம். ரெண்டாவது உள்வாய் வெளுத்திருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா தேங்காயினுடைய உட்பகுதியும் வெண்மை நிறத்துல இருக்கும், வாயின் உட்பகுதியும் வெண்மையாக இருக்கும். இது என்ன இரட்டர மொழிகள்னு தெரியல, காலங்காலமா எதுவும் சொல்லிட்டு வராங்க. அடுத்தது குலை தனக்கு நானாது அப்படின்னாக்கா கோணம் இல்லாமல் குலையாக தொங்குமா தேங்கை, குறைப்பதற்கு வெட்கப்படாதான். குலை தனக்கு நானாது, குலைத்தலுக்கு தனக்கு, குலை தனக்கு நானாது, வெட்கம் கொள்ளாது. இது வந்து ஒரு இரண்டு பொருள்பட வந்துள்ளதனால் இது இரட்டொரு மொழிகள் அணின்னு சொல்லிட்டு அணி எழுதப்பட்ட காலத்துல எழுதப்பட்டிருக்கும் போல. சரி, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. பின்வரும் நிலையணிகள். அடுத்தது பின்வரும் நிலையணிகள், அது ஒரு மூன்று வகை இருக்கு. சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு. சொல் பின்வரு நிலையணி இப்போ விளக்கம் பாருங்க. ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களில் வருவதுடன் பின்வரு நிலையணி. ஏன் அது ஒரு மூன்று வகைப்படும். இது ஞாபகம் வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரு. அதாவது சொல் ஒன்றுதான், ஆனா மீனிங் வேறையா இருக்கு. ஞாபகம் சொல் பின்வரு நிலையணின்னா, சொல் பின்வரு நிலையணினாக்கா பொருள் வேறையா இருக்கும்னா. துப்பாக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய. துப்பு அப்படிங்கிற சொல் எத்தனை வார்த்தை தருப்பாங்க. உண்பவர்க்கு, நல்ல, நன்மை, நல்ல உணவு, இது பல பொருள்கள்ல வருது துப்பு அப்படிங்கிற வார்த்தை. இந்த குறளினுடைய விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மலையினுடைய சிறப்பை சொல்றதுதான். துப்பா இருக்குனாக்கா உண்பவர்களுக்கு, உண்பவர்களுக்கு உணவுப் பொருளையும் கொடுத்து தானே உணவுப் பொருளாக மறுப்பது மலை மட்டும்தான். அதுதான் அந்த திருக்குறளினுடைய விளக்கம். உணவுப் பொருளை உண்டாக்கி தானும் உணவுப் பொருளாக இருப்பது மலைதான். அப்போ இங்க துப்பார்க்கு, துப்பு என்ற சொல் வெவ்வேறு பொருள்களில் வருகிறது. உண்பவர்களுக்கு, உணவு, நல்ல, நன்மை, உணவு அப்படிங்கிற வேறு 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 பொருள்கள் வருகின்றன. இது சொல் பின்வரு நிலை. அடுத்தது பொருள் பின்வரு நிலைன்னா அதே போலதான் முதல்ல வந்த சொல் பின்னால வந்தாலுமே கூட ஆனா ஒரே பொருள் தான். அதுதான் பொருள் பின்வரு. பொருள் பின்வரு நிலைனாக்கா சேம் மீனிங் வந்து அவிழ்ந்தன தோன்றி, அலர்ந்தன காயா, நெகிழ்ந்தன நேர்மிகை முல்லை, மகிழ்ந்து இதழ் விண்டன கொன்றை, விரிந்த கருவிலை, கொண்டன காண்கள் சொல். இந்த வார்த்தை செய்யுள் இல்ல, அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன, இந்த எல்லா சொற்களுமே
மலர்ந்தன என்ற ஒரே பொருளை தருகின்ற காரணத்தினால் இது பொருள் பின்வரு நிலை. அடுத்து மூன்றாவது சொற்பொருள் பின்வரு நிலை. வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து பல இடங்களில் வந்து பல இடங்களிலும் பல பொருள்களில் வருவது. வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது சொற்பொருள். வந்த சொல்லே வந்து தந்த பொருளை தருவதுதான் சொற்பொருள். ஒரே பொருளை தான் தரது. வந்த சொல்லும் ஒண்ணுதான், பொருளும் ஒன்றுதான். எல்லா விளக்கும் விளக்குல சாதத்துக்கு பொய்யா விளக்கு விளக்கு. விளக்கு என்ற சொல் பலமுறை வந்திருக்கு. அதனுடைய பொருள் வந்துட்டு ஒன்றுதான், வெளிச்சம் தரக்கூடியது. அவ்வளவுதான். அதுக்கு வேற எந்த மாற்றமும் கிடையாது. எனவே அது சொற்பொருள் பின்வரும் நிலை. வந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளையே தருவது சொற்பொருள். அடுத்தது பின்வரும் நிலையணிகள் 3 வகைப்படும் அப்படிங்கிறது அந்த ஒரு மைண்ட் மேப் தரப்பட்டிருக்கு. அதை தாண்டி சொல் பின்வரும் நிலையணி மறுபடியும் பார்த்தாச்சு, பொருள் பின்வரும் நிலையணி பார்த்தாச்சு, அதற்கு அடுத்து சொற்பொருள் பின்வரும் நிலையணியில இந்த எல்லா விளக்கும் பார்த்தாச்சு. அதற்கு அடுத்தது இன்னொரு குரல் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தது. செல்வத்துள் செல்வம், செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம். செல்வம் அப்படிங்கிறது செல்வங்கிற பொருள்ல தான் வந்துருக்கு. வேற எந்த மாற்றமும் இல்லை. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி விட்டுக்கொள். நாடி என்பது ஆராய்ந்துங்கிற ஒரே சொல்ல ஒரே பொருளை தான் பலமுறை வந்துருக்கு. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயான மஞ்சப்படும். தீய அப்படிங்கிறது தீமை அப்படிங்கிற பல பொருள்ல வந்துருக்கு. எனவே அதுவும் சொற்பொருள் பின்வரும் நிலை. அடுத்ததும் பாருங்க, பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் அப்படிங்கிறது அதுவும் அதே போல சொற்பொருள் பின்வரும் நிலை. ஒரே வார்த்தை தான், ஒரே பொருள் தான். பொருள் வந்து செல்வம் அப்படிங்கிற பொருளை திரும்ப. அடுத்து இன்மையின் இன்னாத யாதன், இன்மையின் இன்மை இன்னாதது அப்படிங்கிறது. இன்மைங்கிறது வறுமை அப்படிங்கிற பொருளை திரும்ப வந்துட்டு அது சொற்பொருள். அடுத்தது மஞ்ச புகழ்ச்சி அணி. மஞ்ச புகழ்ச்சி அணி அப்படிங்கிறது, மஞ்ச புகழ்ச்சி அணி என்பது புகழ்வதை போல பழிப்பதும் பழிப்பதை போல புகழ்வதும் ஆகும். எடுத்துக்காட்டு தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்து விடுகலாம். என்னென்ன, கயவர்களும் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் தான் அப்படின்னு புகழ்றாங்க. கயவர்கள் யாரு? திருடர்கள், தப்பானவர்கள். அவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்களாம் புகழ்றது மாதிரி சொல்லியாச்சு. தேவர்களுக்கு சொல்லிட்டு கடைசியில பாருங்க, கயவர்கள் இழிந்த செயல்களை தான் செய்வார்கள் அப்படின்னு ஆயிருக்காருல. அவர் மேவன செய்தோளுகளான் அப்படின்னாக்கா கடவுளும் தனக்கு இஷ்டப்படி செய்வாரு. அதே போல திருடர்களும் கயவர்களும் தமக்கு இஷ்டப்பட்டதை செஞ்சுக்குவாங்களாம். அது தவறானதுக்கு தான் செய்வார்களாம். எனவே இது புகழ்வதை போல பழிப்பது. அதான் வாங்கிட்டு புகழ்வதை போல பழிப்பதும் பழிப்பதை போல புகழ்வதும் மஞ்ச புகழ்ச்சி அணியாகும் அப்படின்னு அடுத்த விளக்கம் தரப்பட்டு அடுத்த பக்கம் திருப்பினீங்கன்னாக்கா தற்குறிப்பேற்ற அணி 10வது. தற்குறிப்பேற்ற அணி நீங்கள் கேள்விப்பட்டதுதான் இல்லையா? தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பு ஏற்ற அணி இல்லையா? இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பு ஏற்ற அணி எனப்படும். தன்னுடைய குறிப்பை இயல்பாக இருக்கக்கூடிய விஷயத்தை தன்னுடைய குறிப்பை ஏற்றி பாடுவதுதான் தற்குறிப்பு. எடுத்துக்காட்டு போர் உழந்தெடுத்து ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல மதிப்பை காட்ட அப்படின்னா, இது நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சு வரக்கூடிய விஷயம்னா, கோலம் கண்ணகி மதுரைக்கு வரும்போது அங்க ஆடிட்டு இருந்த கொடி இயல்பாக இருந்துச்சு அந்த கொடி. ஆனா சொல்லும் போது எப்படி சொல்றாரு, நம்ம ஒரு இளங்கோடிகள் என்ன சொல்றாரு, அந்த கொடி காற்றினால் அசைந்தாலுமே கூட இவர் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுகிறார். இங்கே வர வேண்டாம், மதுரைக்கு வராதீர்கள் என்று சொல்வதை போல கூறுகின்ற காரணத்தினால்தான் அது தற்குறிப்பேற்ற அணி. தன்னுடைய குறிப்பை அந்த கோட்டை மேல் இருக்கக்கூடிய கொடி ஆடுறத தன்னுடைய குறிப்பை கொண்டு ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற. அடுத்தது தீவக அணி அப்படின்னு. தீவகம் என்று சொன்னால் விளக்கு என்று பொருள். தீவகம் ஒரு விளக்கு அப்படிங்கிறது அல்லது ஒரு லைட்னு வச்சுக்கலாமே. ஒரு இடத்துல இருந்து எல்லா ஊரு அந்த ரூம் முழுக்க வெளிச்சத்தை தருகிறதா, எனவே அது வந்துட்டு தீவக அணி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு சொல் ஆரம்பத்தில் நின்று ஒரு பாடலினுடைய எல்லா பகுதிகளிலுமே சென்று பொருள் தருகிறது அப்படிங்கிற காரணத்தால் அது வந்துட்டு தீவக அணி. அது ஒரு 3 வகைப்படுகிறது. முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். ஒரு பாட்டினுடைய முன்னாடியே நின்று அந்த விளக்கம் தந்துச்சுனாக்கா அது முதல் நிலை தீவகம். பாட்டினுடைய நடுவுல நின்று ஒரு பொருள் வந்துட்டு தந்துச்சுனாக்கா அது இடைநிலை தீவகம். கடைநிலை தீவகம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பாட்டினுடைய ஒரே ஒரு வார்த்தை கடைசியில் நின்று எல்லா வரிகளுக்கும் விளக்கம் தருவதாக இருக்கும். சரி, இப்ப இங்க தரப்பட்டிருக்கூடிய முதல் நிலை தீவகத்துக்கான ஒரு பாட்டு தரப்பட்டுச்சு. தேந்தன வேந்தன் திருநெடுங்கண் செவ்வேந்தர் ஏந்து தடன் தோல் இழிகுருதி பாய்ந்த திசை அனைத்தும் வீரச்சிலை பொழிந்த அம்பும் திசை அனைத்தும் புல்குலமும் வீழ்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு தந்தது. என்ன இதுல விளக்கம்? சேந்தன அப்படின்னு சொன்னாக்கா சிவந்தன, ரைட்டுங்களா? சிவந்தது எது அப்படின்னாக்கா கீழே அணி பொருத்தத்துல கொடுத்திருக்கான் பாருங்க. அதாவது பாடலின் பொருள் பார்த்தோம்னா, அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன, இதுதான் சேந்தன அப்படிங்கிறது. சிவந்துச்சாமா. அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன. எப்படி? அவன் போய் வெட்டிட்டான். குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன, எல்லா பக்கமும் ரத்தம் சிவந்தன. வலிய வில்லால் ஈயப்பட்ட அம்புகளும் சிவந்தன அப்படின்னா ரத்தக்கரையோட அந்த அம்புகள் காணப்படுகின்றன. குருதி மேலே விழுந்ததால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன.
இப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு சிவந்தன அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல மட்டும் வச்சுட்டாரு பாருங்க. சேந்தன அப்படின்னு சொல்லிட்டு, சேந்தன வேந்தன் திரு நெடுங்கண் செவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் இழிகுருவி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச்சலை பொழிந்த அம்பும் இசை அனைத்தும் புல்புலமும் வீழ்ந்து அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல மட்டும் வச்சாரு சேந்தனங்கிற வார்த்தை, சிவந்தனங்கிற. அப்ப முதல்ல வச்ச வார்த்தை எல்லா பக்கத்துக்கும் நாம போட்டு பொருத்தி பார்த்தோம். இதுதான் அணி பொருத்தத்துல தரப்பட்டிருக்கு. இவ்வாறாக முதலில் நிற்கும் சேந்தன அல்லது சிவந்தன என்ற சொல் பாடலில் வருகின்ற கண்கள், தோள்கள், திசைகள், அம்புகள், பலர்கள் எல்லாவற்றோடும் பொருந்தி பொருள் தருகின்ற காரணம் இது தீபக அணி ஆயிற்று. அடுத்தது நிரல் நிறை அணி. நிரல் நிறை அணி அப்படின்னு சொன்னா, நிரல் என்றால் வரிசை, நிறை என்றால் நிறுத்துதல், வரிசைப்பட நிறுத்துதல். சொல்லையும் பொருளையும் வரிசையில் நிறுத்தி அந்த வரிசைப்படி இணைக்கிறது. அன்பும் அறனும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். இப்ப அன்பும் அறனும் 2 வார்த்தை, அதற்கு கீழே பாருங்க பண்பும் பயம். இவ்வளவுதான். இது ஒன்றுக்கு ஒன்று நிரல் பட வைக்கின்ற காரணத்தினால் அது நிரல் நிறை அணி. எப்படி இல்வாழ்க்கை அன்பும் அறத்தோடு இருந்துச்சுனாக்க அந்த வாழ்க்கையில பண்பும் பயனும் தான். அதான் அன்பும் அறவும் தான் அதற்கு பண்பும் பயன். இப்படியாக வைப்பது நிரல் பட வைப்பது நிரல் நிறை. அடுத்தது தன்மை அணி அப்படின்னு. தன்மை அணி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, ரொம்ப இயல்பாக இருப்பதை உள்ளவழியே கூறுவது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் தன்மை அணி இல்லையா, அதுதான் இங்கே வந்து நிற்கிறது. எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையை கேட்பவர்கள் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைக்கப்படுவது தன்மை. இருக்கிறது போல அப்படியே அமைதியா சொல்லாம சொல்லிட்டு. ஆனா அதுல ஒரு 4 வகை பிரிவு: பொருள் தன்மை, குணத்தன்மை, சாதி தன்மை, தொழில் தன்மை அப்படின்னு ஒரு 4 பிரிவு. எடுத்துக்காட்டு ஒரு பாடல் தராங்க. நெய்யில் பொடியும் வெறித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை போன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் தொல்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். இது சிலம்பு வழக்குரை காதல வரக்கூடிய ஒரு பாடல். என்ன? உடம்பு முழுக்க தூசியும் விரித்த கருமையும் தரைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதிப்பாவின் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான். அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிரை நீத்தான். இது நடந்த விஷயத்த சொல்லுவான் இல்லையா, சிலப்பதிகாரத்துல இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு. அப்படியே சொல்லிச்சு. அவ எப்படி வந்தாலும் அவளுடைய தோற்றத்தை சொல்லி அவன் சொன்னதை கேட்கிறாங்க. கேட்ட உடனே உயிரை விட்டுறான். அவ்வளவுதான். இது எந்த இதுவும் கிடையாது, வார்த்தைகளை அந்த அமைக்கும் பொழுது பாருங்க. நெய்யில் பொடியும் உடம்பு முழுக்க தூசி, விரித்த கருங்குழலும் அப்படின்னா விரித்த கருமையான தலைமுடி, கையில் தனிச்சிலம்பும், கையில தனிச்சிலம்பு ஒரே ஒரு ஒற்றை சிலம்பு இருக்குது, கண்ணீரும், வையை கோன் கண்டளவே தோற்றான். வையை கோன் அப்படின்னு சொன்னாக்க இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அரசன் பாண்டிய மன்னன் பார்த்த உடனேயே தன்னுடைய ஆட்சியில் தவறு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தோற்றான் அப்படிங்கிறது சொல்றாங்க. இவளை இத்தகைய தோற்றத்தில் உடையவள் ஒருத்தி தன்னுடைய அவையில வந்து நின்ன மாத்திரமே இவன் தோற்று போயிட்டான். அடுத்தது அவள் வந்துட்டு பேச ஆரம்பிப்பா இல்லையா, அவ பேசின பேச்செல்லாம் கேட்டு சிலப்பதிகாரத்துல கண்ணகி பேசக்கூடிய வழக்குரைத்த அந்த கண்ணகி பேசக்கூடிய பேச்சை கேட்டவுடன் இவன் செத்தே போயிடுறான். அதை சொல்றான் பாருங்க. அது சொல்றாரு பாருங்க எப்படி, அக்காரிகை தன் செடியில் உண்டளவே தோற்றான் உயிர். செவியில் உண்ட அளவே அப்படின்னா செவியில் கேட்ட அளவே தோற்றான், உயிரை கொண்டு தோற்றுட்டான். இவ்வளவுதான். இது இருக்கிற அழகா அப்படியே சொன்னதுனால தன்னை நகர்த்தி அணி அப்படின்னு சொல்லுங்க. கண்ணகியினுடைய துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலமாக கூறியனால் இது தன்மை அணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் தந்தை அலங்காரம் சொல்லுகிறது. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கமும் தொன்முறை கொடுப்பது தன்மை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அதே போல பிடிச்சோம். நன்றி. இதோட வந்துட்டு இந்த அணி இலக்கண பகுதியும் நிறைவு பெறுகிறது.